ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாருங்கள், கிவ் அவே போயிட்டுருக்குது. எல்லாம் கண்டிப்பாக பங்கேற்றுருங்க. 3 பேர்த்துக்கு 1000 உடனே வரும் ஜிபேயில். ட்ரை ஒரு லக். பாருங்கள், இந்த வீடியோவில் CSS Flexbox பார்க்க போகிறோம். Flexbox ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராப்பர்ட்டி CSS. வாங்க போகலாம் வீடியோவில். எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்க. எடிட்டரில் டிவ் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிங்க. கிளாஸ் வந்து மெயின் கொடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு சப் கிளாஸ் கொடுத்துருக்கேன் டிவ். அது கிளாஸ் வந்து பாக்ஸ் 1. ஒரு 3 பாக்ஸ் 1 3 டிவ் ஓப்பன் பண்ணிக்கங்க. பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3. காப்பி பேஸ்ட். இப்போ உள்ள வந்து நமக்கு சைல்டு டிவ் வந்து 3 இருக்குது. பேரண்ட் வந்து 1, கிளாஸ் மெயின். சைல்டு வந்து பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3 அப்படி ஞாபகம் வச்சுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டைல் ஷீட்டில் போய் ஃபஸ்ட்டு பாடிக்கு ஒரு சின்ன கலர் கொடுத்துக்கலாம். லைட் கலர், ஏதாவது பேக்ரவுண்ட் கலர் லைட் கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3 நமக்கு டிஸ்பிளே ஆகுது. பாருங்கள், மெயின் கண்டெய்னர் மெயின் டிவ்க்கு வந்து கிளாஸ் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்துருச்சு. இப்போ பாக்ஸுக்கு வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுப்போம். ப்ளூ ஃபஸ்ட்டு. பாக்ஸ் 1 இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பேக்ரவுண்ட் கலர் மாற்றிக்கலாம். பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3. பேக்ரவுண்ட் கலர் மாற்றிக்கலாம். எல்லோ க்ரீன் கொடுக்குறோம் செகண்டுக்கு. தேர்டுக்கு ஒரு பிங்க் கலர் கொடுத்துடலாம். இப்போ பார்க்கலாம். சேவ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் சேவ். பாருங்கள், இப்போ நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொஞ்சம் நல்லா டார்க்கான கலர் அதை ஒன்று கொடுத்து பார்க்கலாம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். இது பாருங்கள், இப்போ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு கொடுத்துட்டோன்னா அடுத்து எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ பாக்ஸுங்கெல்லாம் வந்து அது பிளேஸில் ஆர்டரில் வந்துடுச்சு. இந்த பேக்ரவுண்ட் கலர் கொஞ்சம் டார்க் பண்ணிக்குவோம், அப்போ இன்னும் நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், நமக்கு க்ளீனாக தெரியுது. இந்த லெஃப்ட் சைடு பார்ட்டில் வந்து நம்ம 3 பாக்ஸ் வந்து அலைனாகி வந்து உட்காந்துருக்கு. இது டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம இப்போ பேடிங் கொடுத்தா உங்களுக்கு நல்லா தெரியும். பேடிங் கொடுப்போம் 15 பிக்ஸ். இப்போ பாருங்கள், லெஃப்ட்டு கார்னரில் வந்து ஃப்ளெக்ஸ் ஆகி உட்காந்துருச்சு. இது ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம இதை எப்படி வேணால் மாற்றிக்கலாம். பாக்ஸஸ் பிரிக்கலாம், இடம் வேறு இடம் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ அது பார்க்கலாம் எப்படின்னு. பாருங்கள், ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோ இப்போ வந்து ஆல்ரெடி ரோவில் தான் இருக்குது. ரோ வந்து டிஃபால்ட்டு. இப்போ ரோ பாருங்கள், இது ரிவர்ஸ் பண்ண முடியும். இதான் ரிவர்ஸ், ரோ ரிவர்ஸ். பாருங்கள், இப்போ எல்லாம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். இதான் ரோ ரிவர்ஸ்.
அப்படியே அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸாக திரும்பிடும். இப்போ காலம் அதே மாதிரி இருக்குது, காலம் ரிவர்ஸ் இருக்குது. காலம்னும் போது நமக்கு வந்து இந்த மாதிரி காமிக்கும். இது காலம் ரிவர்ஸ் கொடுத்தோன்னா நமக்கு வந்து கீழேருந்து அப்படியே எல்லாம் மேலே போயிடும். பாருங்கள், 3 வந்து மேலே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட்டு இந்த அலைன் ஜஸ்டிஃபை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட், சென்டர் போயிடுச்சு. இப்போ இது ஜஸ்டிஃபை கண்டென்ட்லேயே நமக்கு வந்து ஸ்பேஸ் பிட்வீன் இருக்குது ஒரு ஆப்ஷன். பாருங்கள், ஸ்பேஸ் பிட்வீன்னா இப்போ எல்லாமே தனித்தனியாக போயிடும். பாக்ஸ் ஸ்பேஸ் பிட்வீன், ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் அரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ வந்து அந்த பாக்ஸ் சுற்றி அரவுண்டாக ஒரு ஸ்பேஸ் வரும். பாருங்கள், ஸ்பேஸ் அரவுண்டு இது கொடுத்தோன்னா அது ஒரு அரவுண்டு சுற்றி வந்து கேப் விட்டு இருக்கும். இந்த ஸ்பேஸ் அரவுண்டு இப்போ நார்மலாக எல்லாம் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இது வந்து நம்ம சைல்டில் கொடுக்கணும். சைல்டு டியூவில் பாருங்கள், பாக்ஸ் 1ல் கொடுக்குறோம். பாருங்கள், ஃப்ளெக்ஸ் க்ரோ ஃபுல்லாக க்ரோ ஆகிரும். அந்த எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அது ஃபுல்லாக எடுத்துக்கும். அந்த பாக்ஸ் 2 பாக்ஸ் 3 அது பழைய சைஸ்லேயே இருக்குது. அதே மாதிரி இப்போ பாக்ஸ் 2 கொடுக்கலாம், பார்க்கலாம். பாருங்கள், 2 டைம் க்ரோ பண்ணுன்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், பாக்ஸ் 2 வந்து க்ரோ ஆயிடுச்சு. பாக்ஸ் 1ல் இருக்க ஸ்பேஸையே எடுத்துக்கிச்சு. பாக்ஸ் 2 க்ரோ ஆயிடுச்சு. இப்போ 3க்கு வந்து கொடுக்கலாம். 3க்கு வந்து 5 கொடுக்குறோம். அப்போ ஃபுல் போர்ஷனாக 3 எடுத்துக்கும். பாருங்கள், பெருசு பண்ணி பார்க்கலாம். அதை பாருங்கள், இது ஃப்ளெக்ஸ் க்ரோ. நம்ம இந்த மாதிரி எந்த பாக்ஸ் வேணால் பெருசு பண்ணிக்கலாம். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் பெருசு பண்ணுறது பர்டிகுலராக நம்ம வந்து பெருசு பண்ணிக்கலாம். பாருங்கள், நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள், நிறைய நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நிறைய வேணும். இப்போ பாக்ஸு காப்பி பண்ணி நம்ம சேவ் பண்ணி பாருங்கள், இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஏகப்பட்ட பாக்ஸ் வந்துடுச்சு. இப்போ வந்து வெளியில் போயிடுச்சு. நம்ம மெயின் டியூவிலேருந்து பாக்ஸ் எல்லாம் வெளியில் போயிடுச்சு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. பாக்ஸ் வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. இந்த மாதிரி சிஎஸ்எஸ் பார்த்திங்கன்னா ஒரு கடல் மாதிரி ஏகப்பட்ட சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக பழகிடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சிஎஸ்எஸ். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ளெக்ஸ் க்ரோ பார்த்துட்ருக்குறோம். ஃப்ளெக்ஸ் க்ரோ இன்னும் கொஞ்சம் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட். இப்போ பாருங்கள், பாக்ஸ் வந்து வெளியில் போயிடுச்சு. நம்ம அந்த சைல்டு பாக்ஸ் எல்லாம் வெளியில் போயிடுச்சு. இப்போ அதுக்கு வந்து இப்போ மெயினில் போய் ஃப்ளெக்ஸ் ரேப் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ளெக்ஸ் ரேப் பாருங்கள், இப்போ வந்து எல்லாமே அந்த மெயின் பாக்ஸ்க்குள்ளே எல்லாம் வந்துடுச்சு. சின்ன பாக்ஸ் எல்லாம் சைல்டு பாக்ஸ் பாருங்கள்.
நம்ம என்ன தான் ரீசைஸ் பண்ணும்போது அது கீழே தான் வரும், பாக்ஸ் விட்டு வெளியில் போகாது. இதான் ஃப்ளெக்ஸ் ரேப். அது அந்த மெயின் டிவ்க்குள்ளேயே இருக்குது ஃப்ளெக்ஸ் ரேப். ஃப்ளெக்ஸ் ரேப் ப்ராப்பர்ட்டி இதுதான். இப்போ நம்ம வந்து அந்த மற்ற இதெல்லாம் எடுத்துடலாம், டெலிட் பண்ணிடலாம். நமக்கு 3 பாக்ஸ் தான் வேணும். பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3 போதும். பாருங்கள், ஹைட்டு கொடுத்துக்கலாம். இப்போ மெயின் டிவ் கொஞ்சம் ஹைட்டு ஒரு 250 பிக்ஸ் கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு. நம்ம பாக்ஸ் எல்லாம் ஹைட்டு இந்த பக்கம் வந்தோடனே ஸ்ட்ரெச் ஆகி காமிக்குது. இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், சென்டரில் வச்சுக்கிட்டோம். ஸ்பேஸ் பிட்வீன், பாருங்கள் பாக்ஸை பிரிச்சிட்டோம் தனித்தனியாக. இப்போ வந்து பாருங்கள், பாக்ஸ் 1ல் போய் அலைன் செல்ஃப்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அலைன் செல்ஃபு ஃப்ளெக்ஸ் எண்டு கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு பாக்ஸில். பாருங்கள், பாக்ஸ் ஃப்ளெக்ஸ் எண்டு, அப்போ அது எண்டுக்கு போயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இங்கே வந்து அலைன் செல்ஃப் சென்டர், பாருங்கள் சென்டர் பர்ஃபெக்டாக சென்டரில் போயிடுச்சு. ஃப்ளெக்ஸுக்கு ரோ கொடுத்தோம். பாருங்கள், ரோ பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஃப்ளெக்ஸுக்கு ரோ கொடுத்தோம். அலைன் செல்ஃப் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னு கொடுக்குறோம் இதுக்கு. பாருங்கள், அது மேலே போயிடுச்சு. ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் மேலே போயிடுச்சு. ஹைட்டு எடுத்துடலாம். ஹைட்டு தேவையில்லை, ஒரு 150 பிக்ஸ் கொடுத்து சின்னது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சின்ன கண்டெய்னர்ஸ் எல்லாம் எங்கே வேணால் சைட்டில் மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ளெக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அலைன் செல்ஃப் சென்டர் எல்லாமே சென்டரில் கொண்டு வரலாம். 3 சைல்டையும் சென்டர் வைப்போம். இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எல்லாம் சென்டர் வந்துடுச்சு. இப்போ இந்த பாக்ஸுங்களை நம்ம மாற்றி பார்க்கலாம். பாக்ஸுங்க வந்து சேஞ்ச் ஆகுது. பாருங்கள், ஆர்டர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆர்டர் வந்து நம்ம இப்போ பாக்ஸுங்களை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி ரிவர்ஸ் கொடுத்தோமோ அந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. பாருங்கள், அந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. பாருங்கள், 2, 3, 1 இந்த மாதிரி வந்து ஆர்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ
3 வந்து ஃபஸ்ட்டில் வந்துடுச்சு, 1 வந்து சென்டர், பாக்ஸ் 2 வந்து லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ நமக்கு வந்து 2 வந்து மிடில் வரணும், பாக்ஸ் 1 லாஸ்ட்டில் போகணும். பாருங்கள், இப்போ பாக்ஸ் 2 சென்டரில் வந்துருச்சு, பாக்ஸ் 1 கடைசியில் போயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்து நம்ம பாக்ஸோட ஆர்டரையும் நம்ம வந்து எப்படி வேணால் மாற்றி பார்த்துக்கலாம். இப்போ நிறைய வந்து பாக்ஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து இது பார்க்கும்போது எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணி சைட்டில் எங்கே வேணால் நம்ம கொண்டு போய் உட்கார வச்சுக்கலாம். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி. ஆர்டர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிவ்வேல கலந்துக்குங்க எல்லோரும். ரொம்ப ஈஸியான கேள்வி தான். See you next வீடியோ பார்க்கலாம்.